ஹலோ எவ்ரிவன், சீலன் அகாடமியோட 30 days 30 skills ப்ரோக்ராம்ல இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது வந்து 28வது நாளில். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த ஸ்கில் வந்து கல்ச்சரல் அவேர்னஸ் ஸ்கில். அதாவது நீங்கள் இந்த கல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுது. அடுத்தவங்களோட கல்ச்சர் ஆகிக்கலாம், உங்களோட கல்ச்சர் ஆகிக்கலாம், அடுத்தவங்களோட அந்த லைஃப் ஸ்டைலே இருக்கலாம், அடுத்தவங்களை பற்றி நீங்கள் வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, அது ரிலேட்டடான ஒரு அவேர்னஸ் இருக்கிறது. ஓகே, ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து லைஃப் இருக்கும். ஒவ்வொருத்தர் லைஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரோட கல்ச்சர் ஒவ்வொரு மாதிரி, அவங்களோட பிஹேவியர்ஸ் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நடக்கிற அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த கல்ச்சரல் அவேர்னஸ்ன்னு சொல்கிற இந்த ஸ்கில். ஓகே, இது நீங்கள் சொசைட்டியோட பழகுறண்டா முக்கியமாகவே இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில் தான் இந்த ஸ்கில். ரைட். ஸோ நீங்கள் அடுத்தவங்களை வந்து வெளியூ பண்ணணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க திங்க் பண்ணுற ரிலேட்டான விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போகணும். எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போனால் நீங்கள் அடுத்த கண்ட்ரிஸ் ஆகிக்கலாம், அடுத்த மதம், அந்த மதத்துல அந்த கல்ச்சரில் இருக்கிறவங்க. ஓகே, ஸோ இவங்களில் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டடாக, அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் எல்லாம் நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகிறது, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இது மூலமாக அவங்களோட அந்த கனெக்ஷன்ஸ் வந்து அந்த சொசைட்டியோட இருக்கிற கனெக்ஷன், அவங்களோட பீப்புள்ஸோட, அவங்களோட சரௌண்டிங்ல இருக்கிறவங்களோட இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து மிச்சமே ஸ்ட்ராங்காக. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ஸ்கில்லாக தான் இருக்கிற இந்த கல்ச்சரல் அவேர்னஸ் ஸ்கில்னு சொல்றது. ஸோ இது ஏன் முக்கியம்னு சொன்னால், உங்களோட எல்லா விதமான பேக்ரவுண்ட்ஸும் இருக்கிறவங்களிலிருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சும். ஓகே, ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க, ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்கள்ட்ட எல்லார்ட்டும் இருந்து வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சோ அவங்களோட நீங்கள் கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று அந்த அவேர்னஸ் ஒன்று இருந்தேன்னு சொன்னால், ஓகே, டீம் ஒர்க் வந்து ஒழுங்காக நடக்கும். ஏன் நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஏதாலும் ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு, அவங்க பின்பற்ற மதங்களை வச்சு அவங்களுக்கான சொல்யூஷன் ஒன்று தந்தாண்டா அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரைட். அப்போ அவங்களோட டீம் ஒர்க் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அவங்களோட அதாவது டீம் ஒர்க் வந்து நல்லா அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும், ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கல்ச்சரல் அவேர்னஸ்ன்றது வந்து உங்களுக்கு வேர்ல்டில் எந்த லெவலுக்கு போகிறதுக்குமே உங்களுக்கு டோர்ஸை ஓப்பன் பண்ணி தரும். பட் அப்போ இந்த கல்ச்சரல் அவேர்னஸை வந்து நாங்கள் எப்படி பில்ட் பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் முதலாவது நிறைய லேர்ன் பண்ணுங்கள் அடுத்த கல்ச்சர்ஸை பற்றி. ஓகேவா, அது ரிலேட்டடாக லிசன் பண்ணுங்கள். அவங்களோட ஃபுட் கல்ச்சர் ஒன்று இருக்கும், எப்படி சாப்பாடு. ஓகே, அவங்க திங்க் பண்ணுற விஷயங்கள், அவங்களோட ஒரு விதமான நம்பிக்கைக்குரிய இடங்கள், அவங்களோட ஸ்டோரிஸ், இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவங்கள்ட்ட கொஷன் பண்ணுங்கள். அதே போல் உங்களோடத்தையும் நீங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கல்ச்சர் ரிலேட்டடாக, உங்களோட லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களோட கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுங்க. ஸோ இந்த கல்ச்சரல் அவேர்னஸ் வந்து அப்போ இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் இதை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அடுத்த கல்ச்சரை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சோம், பெட்டரான டீம் ஒர்க், வேர்ல்டு வைட் வியூ வந்து, அதாவது இந்த வைடரான ஒரு வியூ ஒன்று கிடைச்சோம் இந்த வேர்ல்டு ரிலேட்டட் ஒவ்வொருத்தரை பற்றி, ஒவ்வொரு கல்ச்சரை பற்றி. ஓகே, ஸோ இந்திலேருந்து நீங்கள் வந்து புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணி அடுத்தவங்கள்ட்ட கேட்டு அடுத்த கல்ச்சரை பற்றி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேர்த்தான ஸ்டோரி இருக்கும். ஓகே, என்னை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்கும், என் கல்ச்சரை பற்றி ஒரு ஸ்டோரி இருக்கும், உங்களை பற்றி உண்டு. ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த கல்ச்சரல் அவேர்னஸ் சொல்கிற இந்த ஸ்கில்லை வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். தேங்க்யூ.